தமிழ் சினிமாவில் மன்மதன் படம் மூலமா காமெடியனா அறிமுகமான நடிகர் சந்தானம் ரொம்ப பெரிய கேப்புக்கு அப்புறமா மீண்டும் கமெடியனா நடிக்க போறாரு. அது குறித்து விரிவா பார்க்கலாம். சிம்பு நடிச்ச மன்மதன் படத்துல காமெடியனா இன்ட்ரோடியூஸ் ஆன சந்தானம் ரஜினி, விஜய், சூர்யா போன்ற ஸ்டார் நடிகர்களோட காமெடியனா நடிச்சிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறமா காமெடியனா நடிக்கிறத தவிர்த்துட்டு ஹீரோவா மட்டும் பிக்ஸ் ஆகி நடிச்சிட்டு இருந்தாரு. இந்த சூழல்ல தான் சென்னை சத்தியம் தியேட்டர்ல நடந்த டெவில்ஸ் டபுள் நெக்ஸ்ட் லெவல் படத்தோட பிரஸ் மீட்ல சீஃப் கெஸ்டா கலந்துகிட்டு பேசிய நடிகர் சிம்பு சந்தானம் திரும்பவும் தன்னோட STR 49ல காமெடியனா நடிக்கிறத கன்ஃபார்ம் பண்ணி இருக்காரு. எதுக்கு இந்த STR 49ல சந்தானம் அப்படின்றது நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு மெயின் காரணம் என்னன்னா, இன்னைக்கு சினிமா காமெடி ரொம்ப கம்மியாக இருக்கு. ரொம்ப சீரியஸான படங்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ பெரிய படங்கள், இப்போ ஒரு ஹீரோ படம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஆக்ஷனு, அட்ரினல் ரஷ்ஷோட படம் வேணும்னு எதிர்பார்க்குறீங்க. ஸோ நாங்கள் பண்ணுற படங்கள்லாம் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா ஆக்ஷனு, அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அக்ரெசிவான படங்களாக இருக்குது. ஸோ தமிழ் சினிமாவில் ரொம்ப ஒரு ஜாலியாக சாஃப்டாக ஃபீல் குட்டான படங்களும் நிறையா வரணும். அது மட்டும் இல்லாம நான் படம் பார்க்கறப்ப சந்தானத்தோட ரசிகனாவே மாறிடுவேன்னு நடிகர் சிம்பு தெரிவிச்சிருக்காரு. ஆரம்ப காலகட்டத்துல நடிகர் சிம்புவோட நடிச்சு காமெடியனா ரீச் ஆன சந்தானம் இப்போ திரும்பவும் தங்களோட நட்பை பத்தி ரொம்பவே சுவாரஸ்யமா பேசியிருக்காரு. இப்போ பண்ற STR 49லயுமே என்கிட்ட என்ன சொன்னாருன்னா, டைரக்டரை கூப்பிட்டு சாண்டாக்கு என்ன வேணும், சாண்டா எப்படி நம்ம நல்லா யூஸ் பண்ண முடியும், சாண்டாக்கு என்ன பண்ண முடியும், அதை முதல்ல யோசிங்க அப்படின்னு தான் சொன்னார். அன்றைக்கி கூட வீட்டில் போய் மொட்டை மாடியில் பார்த்து ஒரு 3 hours டிஸ்கஷன் பண்ணும்போது என்னை பற்றி மட்டுமே தான் பேசிகிட்டு இருக்காரு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு அன்பும் அரவணைப்பும் கொண்ட ஒரு அருமையான ஒருத்தர் எனக்கு கிடைச்சது. உண்மையிலேயே நான் கடவுளுக்கு நன்றி சொல்லணும், எங்கள் அப்பா அம்மாவுக்கு நன்றி சொல்லணும். ஸோ ரொம்ப நன்றி நீங்கள். ஐ லவ் யூ ஆல் த டைம். எப்போவுமே அவருக்கு பின்னாடி அவர் கூட நான் கண்டிப்பாக நிற்பேன். அது எதுவாக இருந்தாலும் என்னவாக இருந்தாலும் அது நிச்சயமாக இந்த வருஷம் STR 49 நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ சொல்லி ஆர்யா முறைக்கிறான், ஏண்டா நாங்கள் கஷ்டப்பட்டு செலவு பண்ணி சத்தியம் தியேட்டரை புக் பண்ணால் நீங்கள் 2 பேரும் பேசிட்டு இருப்பீங்களா அப்படின்ட்டு. சந்தானம் தன்னோட யங் ஏஜ்ல நடிகர் ஆர்யாவோட சேர்ந்து அடிச்ச குறும்புத்தனமான லூட்டிகளை பத்தி ரொம்பவே கலகலப்பா பேசியிருக்காரு. இந்த இன்பிட்வீன்ல ஒரு இடம் வாங்கினேன். இடம் வாங்கி வீடு, ஒரு பழைய வீட்டோட வாங்கினேன். அந்த வீட்டை ரெனோவேஷன் பண்ணிட்டு அங்கே போயிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். எங்கள் அம்மாவும் ஒய்ஃபும் வெள்ளிக்கிழமைனா அந்த வீட்டுக்கு போயிட்டு விளக்கு ஏற்றுவாங்க. ஆல்மோஸ்ட் அந்த வீடு செட் ஆகிடுச்சு, தான் போகிறோம் அப்படின்ட்டு. ஆர்யா கதை கேட்டு முடிச்சுட்டு எங்கடா இருக்க அப்படின்னு சொன்னால், மச்சான் அந்த மாதிரி நான் இந்த ஒரு இடம் வாங்கியிருக்கேன்டா, அங்கே ஒரு வீடு இருக்குது, அது ரெனோவேஷன் பண்ணிட்டு இருக்கேன். சரி நீ அங்கேயே நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு அங்கே வந்தோம். மச்சான் படம் சூப்பராக, அது கதை நல்லா நம்ம பண்ணிடலாம், எவ்வளோ செலவுனாலும் பிரச்சனை இல்லை, செம்மையாக பண்ணிடலாம். சரி ஓகே, இது என்ன இதான் மச்சான் வீடு நான் சொன்னேன். பார்த்துட்டு இல்லை, என்னடா வீடு நல்லாவே இல்லையா மச்சான், அவன் உள்ளெல்லாம் போய் பார்த்துட்டுல, மச்சான் அந்த வீட்டை இடிச்சிரு அப்படின்ட்டான். நான் ஒன்றே ஷாக் ஆகி, மச்சான் வீட்டெல்லாம் இடிக்க முடியாது மச்சான், நான் வீட்டிலலாம் சொல்லிட்டேன், இதை ரெனோவேஷன் பண்ணுறோம், இடித்தா நிறைய செலவாகும், அதுவும் இல்லாமல் ரொம்ப நாள் ஆகும்ல. கம்னு நீ ஏதாவது ஒன்று இப்படி தான் பண்ணுவேன் ஏடா கூடமா, அதுக்கப்புறமா இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான்னா, வீட்டை இடிக்க சொல்லி உடனே அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி மச்சான் சந்தான வீடு தான் அட்ரஸ் நான் உனக்கு அனுப்புகிறேன், நீ இந்த வீட்டை இடித்து ஃபுல்லாக டெமாலிஷ் பண்ணிட்டேன்னு. உடனே அவன் ஒரு பாய்க்கு ஃபோன் பண்ணால், ஒரு பாய் ஒருத்தர் வந்தார். சண்டே நைட் இது நடக்குது. மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே இடித்து தரமட்டமாக்கி எல்லாத்தையும் வாரின்னு போயிட்டாங்க. வெள்ளிக்கிழமை எங்கள் அம்மா ஒய்ஃபும் போய் விளக்கேற்றுவாங்கல்ல, அவங்க வெள்ளிக்கிழமை போயிருக்காங்க. நான் சொல்லலை ஏன்னா திட்டுவாங்க அப்படின்ட்டு. எங்கள் அம்மா போயிட்டு வீட்டை காணோன்னு சொல்லி தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த தெருவு போயிருக்காங்க, அந்த தெருவு போயிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் அடிக்கிறாங்க, ராஜா நம்ம வீட்டை காணும்பா அப்படின்ட்டு. நான் எப்படா சொல்கிறதுன்னே எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் கொஞ்சம் வீட்டுக்கு வரமா நான் சொல்கிற மாட்டேன், வீட்டை காணடாரு. இல்லைம்மா நான் சொல்கிறேம்மான்ட்டு. அம்மா இல்லைம்மா ஆர்யா வந்தா அன்னைக்கு பார்த்துட்டு வீட்டை இடிச்சிரு, புதுசாக காட்டலாம் நல்லா வரும், நான் அவன் சொன்னால் கரெக்டாக இருக்குமா அப்படின்னா. உடனே எங்கள் அம்மா ஷாக்கா, ஏண்டா நீங்கள் 2 பேரும் படத்தில் தானடா அப்படி பண்ணுவீங்க, நிஜ வாழ்க்கையில் மாடா பண்ணுவீங்க, ஒரு வீட்டை இடிச்சிட்டு கிரவுண்டாக வச்சிருக்கீங்க. ஸோ இந்த லெவல் நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்பு. சந்தானம் மீண்டும் சிம்புவோட கைகோர்த்து எப்படி காமெடியனா ஹிட் கொடுக்க போறாருன்னு எல்லோருக்கும் எதிர்பார்ப்பு அதிகரிச்சிருக்கு.